இப்ப மதிவாணன் அவர்கள் ஒரு இடத்துல இருந்தாங்க. எது குதிரை பேரம்ன்ற இடத்தில் என்ன சட்டம் சொல்லுது, என்ன குற்றச்சாட்டு இருக்கோ அதை நோக்கி நகர்றாங்க. அப்ப இன்னொரு பார்வையும் அதுல இருக்கு. இவங்க எல்லாம் போய் சேர்றாங்கன்னா தலைமை மீது நம்பிக்கை கிடையாது. இனி இந்த கட்சியில இருக்கிறப்ப ஃபியூச்சர் இல்லை. நேச்சுரல் அலையா தாவேகாவை பாக்குறாங்க. அப்படிதான் இது நடக்குது அப்படின்றது ஒண்ணு. இதுல இப்ப சிவப்பிரியன் சொன்ன இடம்ன்றது 3 பேருமே நாங்க நிப்போம், ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தாதான் எங்களால நல்லது செய்ய முடியும்னு திருமிகு மரகதம் அவர்கள் பேசுறாங்க, ஜெயக்குமார் அவங்க பேசுறாங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. இப்ப இது என்ன நடக்க போகுது? ஏங்க திரு விஜய் அவர்களோ திரு புசி ஆனந்த் அவர்களோ திரு ஆதவ் அர்ஜுனாவோ யாராவது இத பத்தி பேசி இருக்காங்களாங்க? கமிட் பண்ணலன்ற. ஓகே, அப்புறம் எதுக்கு நீங்க கற்பனையில நீங்க தேர் ஓட்டிட்டு இருக்கீங்க? இது த்ரில்லர் கதை. அதாவது அவருக்கு மதிவாணன் சார் நம்மள கேட்கல, மரகதம் அவங்கள கேக்குறாங்க, எசகி சுப்பையாவை கேக்குறாங்க. கற்பனையில இருக்காங்க. பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த த்ரில்லர் கதை தொடரதான் போகிறது. இந்த கதையின் நாயகன் டிவிகே தான். அதனால அதிகமாக பாதிக்கப்படுவது அதிமுக தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதுதான் எல்லா கட்சிகளும் பாதிக்கிறது. விஜயதாரணி கூட வந்தாங்க, பாஜக எல்லா கட்சியிலேருந்து வராங்க. ரெண்டாவது நீங்க வந்து இப்ப குதிரை பேரம், யானை பேரம், இது லாட்ரி பேரம் சார். லாட்ரி பேரம் எல்லாருக்கும் லாட்ரி கிடைக்கிறது இல்லை. எவ்வளோ எம்எல்ஏ பனையூர் முட்டி மோதுறாங்க. அப்ப அவங்க செலக்ட் பண்றாங்க யாரெல்லாம் வரணும், அவங்க செலக்ட் பண்றாங்க. அதுல எப்படி என்ன அளவுகள் வச்சு செலக்ட் பண்றாங்க அது நமக்கு தெரியல. அது அவங்கள இதுக்கே மதிவானன் ஒத்துக்க மாட்டாரு. அவங்க உள்ள என்ன ஸ்கேல் நமக்கு தெரியாது, மதிவானனுக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஸ்கேல் இருக்கு, எல்லாரையும் உண்டு பனையூர். அதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப மதிவாணன் அவர்கள் சொல்ற பாயிண்டையும் நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. ஏனென்றால் எதுவுமே நமக்கு தெரியல, யூகத்துல பேசுறோம். அந்த பாயிண்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு லாஜிக் என்ன வச்சாங்கன்னா, மரகதம் அவங்களோ ஜெயக்குமார் அவர்களோ இசக்கி சுப்பையாவோ பெரிய குற்றச்சாட்டு இல்லை அவங்க மேல, அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களோ விஜயபாஸ்கர் அவர்களோ இது மாதிரி பின்னணி உள்ள வழக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்ற தன்மையில தான் அன்னைக்கு பேசினாங்க. இப்ப விஜயபாஸ்கர் ஒருவேளை போறாரு அப்படின்னா அந்த கோட்பாடு அடிபடுதா? என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது? இருக்கிறதுலே பெரிய டிக்கெட் விக்கெட்னா இதுதான். ஏன்னா நீங்க வந்து 10 ஆண்டுகளாக தொடர்கிற ஒரு கதை இந்த குட்கா வழக்குங்கிறது. சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. அது 21 பேர் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா கவர்மெண்ட் 2வது முறை வந்தோன்னு பிளாஸ்ட் ஆனது. ஜெயலலிதாவே அது மட்டும் தொடர்ந்து அன்னைக்கு சரியான ஆக்ஷன். ஒருவேளை ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இந்த குட்கா கேஸ் தான் இருந்திருக்கும். பெரிய நடந்தது. இந்த பில்லா படத்துக்கு கிளைமாக்ஸ்ல வர்ற மாதிரி இந்த ரெட் டைரியில வந்து யாரெல்லாம் பேரும் விலாவாரியா எழுதினதெல்லாம் நம்ம பார்த்தா பல கதைகள் இருக்குது. 10 ஆண்டுகளாக தொடர்கிறது இந்த கதை. இன்னை வரைக்கும் முற்றுப்புள்ளி இல்லை. இன்னை வரைக்கும் விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால இதுல சம்பந்தப்பட்டவர் வந்து வரும்போது இதை எப்படி அவர்கள் அனுமதிக்க போறார்கள் அப்படிங்கிற நான் என்ன சொல்றேன், டிவிக்கு மட்டும் இல்லை திமுகவுக்கே பெரிய பிரச்சனைங்க. எந்த கட்சிக்கு போனாலும் பிரச்சனைங்க. அது எப்படி சமாளிக்க போறாங்க? ஒருவேளை பாஜக போறாருன்னு வச்சுங்களேன், காங்கிரஸுக்கு போறாரு வச்சுங்களேன், எங்க போனாலும் பிரச்சனைங்க அது. அப்ப இப்போ இவர் எங்க போய் சேர்கிறாரோ அந்த கட்சி தலைமை மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஓகே, மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. உங்க அனுமானம் என்ன? எங்க தான் போய் சேர போறாரு? நீங்க அண்ணா அவரு அநேகமா தாவேகா போறாரு சொல்லி சிவபிரியன் சொல்லிட்டாரு, கிளீனா சொல்லிட்டாரு. ஆனா அவர் ஒரு மாற்றுக்கிறது என்னன்னா, ஒரு சோஃபா உதயநிதியோட ட்விட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா அவர் டினோட் பண்றது வேற மாதிரி. ஆனா சிவபிரியன் வேற மாதிரி டிகோட் பண்ணாரு. நான் அதுல வந்து 5ங்கிறது 5 கட்சியா பாக்குறேன். இன்னொரு கட்சி ஊசலாடிட்டு இருக்குது. அதனால அது 5 கட்சியா தான் பாக்குறேன். அது 5 எம்எல்ஏவா பாக்கல. அது வேற டாபிக். எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது மதிவாணன் அவர்கள் வந்து சேருவாங்களா இல்லையேன்றதுக்கே ஒரு ஊகமா இவ்வளவு பேசுறீங்களேன்னு வருத்தப்பட்டாங்க. நீங்க இப்ப சோபா வச்செல்லாம் பேசினா அரைச்சிட்டம் தான் நபரா கட்சியாங்கிற மாதிரி போயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து அதாவது ராம்கி சொல்றதுல ஒரு உண்மை இருக்குங்க. நேத்து ஆதவ் அர்ஜுனா வைகோவை போய் அவர்களை வீட்டுல சந்திச்சாரு. வைகோ வந்து கட்சி வெளியே வருவதற்கான எல்லா வாய்ப்பும் பிரகாசமா இருக்குங்க. வர்றதுக்கு மதிமுக வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி பேசலாம், வாய்ப்பு இருக்குதுன்னு பேசலாம். ஆனா நடந்துரும் பேச வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த இடமும் வரேன். கிட்டத்தட்ட நார்மலைஸ் ஆயிடுச்சா? நாங்க எப்படி வேணாலும் இங்கதான் வரேன். அதாவது நீங்க நம்ம ஒரு எபிசோட் தான் பாக்குறோம். இந்த ஒரு கதை நீங்க சொல்றீங்களா, எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி வர்றது ஒரு கதை. கட்சிகள், புதிய கட்சிகள், வேற கட்சி சின்னத்துல போட்டியிட்ட கட்சிகளோட நான் வரது ரெடியா இருக்கேன் அப்படி சொல்ற கட்சிகள். சோ அவங்களும் வர தயாராங்க, எல்லாரும் வர தயாரா இருக்காங்க. அப்ப இங்க பனையூர் கதவுகள் சில பேருக்கு திறக்கப்படுகிறது, சில பேருக்கு திறக்கப்படல. அங்க ஒரு கதவு திறந்தாலே கிட்டக்கிட்டு உள்ள போற ஒரு கூட்டம் இருந்துதான் செய்யுது. பட் இதெல்லாம் என்னன்னா ஒரு லாங் டேர்முக்கான ஒரு பிளான். ஆக்சுவலா என்ன லாங் டேர்ம்? ஏன்னா கட்சி கட்டமைப்பே இல்ல சார். சட்டமைப்பு கீழே ஒண்ணுமே இல்ல. மக்களோட உறவாடுகிற அந்த கட்டமைப்பு இல்ல. இப்ப நீங்க 2 அடுத்தது பை எலெக்ஷன் ஒரு பாயிண்ட் சார்.
இதுதான் எலெக்ஷனுக்கு முன்பு வைக்கப்பட்ட விமர்சனம். உங்கள்கிட்ட பூத் ஏஜென்ட் இருக்கா, பிஎல்ஓ இருக்கா, பிஎல்ஏ இருக்கா, எல்லாமே பேசினாங்க. ஆனா என்ன நடந்துருச்சுன்னா எதுவுமே தேவையில்லை, மக்கள் வாலண்டியரா வந்து போட்டுட்டு திரும்ப உள்ளுக்கு போயிட்டாங்க. வந்தாங்க. இப்ப எதுக்கு அவங்களுக்கு கட்டமைப்பு? 3 நாள் நம்மளே இந்த சென்னை மாநகரம் முழுக்க பார்த்தோம். ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. விஜய் தான் முதல்வர் ஆகணும் போது இதெல்லாம் நடந்ததுங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல்ல நிச்சயமாக அனுபவஸ்தர்கள் வேணும், மக்களிடையே தொடர்புள்ளவர்கள். வெற்றி பெற்று கீழ்மட்ட அளவுல வந்து கட்சிக்கான முத்திரை, அதுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். இப்பதான் கட்சியே கட்டமைக்கிறாங்க அவங்க. அதுக்காக தான் எல்லாரையும், ஆனா எல்லாரையும் அழைச்சிட்டு போல அவங்க யாரு கீழ்மட்டத்துல வந்து யார் முகத்தை காட்டினால் ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எல்லாருக்குமான கதை சார். அதுல உள்ள ஒரு சிக்கல், இப்ப விஜயதாரணி அவர்கள் போய் சேர்ந்தாங்க, அது பெரிய கிரிட்டிசிசமா யாருமே வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கல. இதுல 2 முக்கியமான இடம்ன்றது வந்து திரு அன்புமணி அவர்கள் பேசினதும் திருமிகு ஜோதிமணி அவர்கள் பேசினதும் தான். அதாவது ஜோதிமணி குதிரை பேரம் தான் சொன்னாங்க. காங்கிரஸ்க்கு சொன்னவங்க இது, இன்னைக்கு இங்க நீங்க தமிழ்நாடுன்னு ஆதரிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு அதை நம்மளால பேசவே முடியாது, நம்ம பல இடங்கள்ல ஆட்சி இழந்தோம். அன்புமணி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்ன 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன அதிருப்தியா, ஒரு அணியில இருப்பீங்க, ராஜினாமா பண்ணிட்டு வருவீங்களா அப்படின்னு அந்த கேள்வி இருக்குல்ல, அது தாவேகாவுக்கு ஒரு பிரஷரா வராதா? இப்ப விஜய்க்கு ஒரு கிளீன் இமேஜ்ன்ற இடத்துல தானே இறங்குனாங்க. நீ அதெல்லாம் வந்து இது என்னன்னா, இது ஏன் ஒரு ஷாக் வேலி கிரியேட் பண்ணா, மற்ற மாநிலங்கள் நடந்தது, தமிழ்நாட்டில் முதல் முறையா நடக்குது. கரெக்ட், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் ஷாக் வேலி. இது ரொம்ப இட்ஸ் நியூ நார்மல். இதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். 2வது, அவங்க வந்து வெறும் எம்எல்ஏவை இழுத்து நம்பர்ஸை கிளைம் பண்ணி நம்பர்ஸ் வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகளை அனுப்பிச்சு விட்டுறலாம், காங்கிரஸ் அனுப்பிச்சு விட்டுறலாம் பிளான்லாம் கிடையாது. அவங்களையும் வச்சுப்பாங்க, அந்தாலும் வந்துப்பாங்க, எல்லாரையும் வச்சுப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு, ஏன்னா அதுதான் திரும்ப நான் சொல்றேன், அது உள்ளாட்சி தேர்தலை தாண்டி இந்த மாதிரியான ஓரணியில் தமிழகம் 2.0 மெயின் கோல் என்னன்னா திமுகவை தனிமைப்படுத்தணும். எல்லாரும் வச்சுக்குவாங்க, திமுகவை தனிமைப்படுத்தணும். எந்த ஊழல்வாதியும் சேர்த்துக்கலாம், திமுகவை தோக்கடிக்கணும். அதுக்காக எந்த ஊழல்வாதியும் சேர்த்துக்கலாம். திரு ராம்கி, இப்ப திமுகவுக்கே ஒரு சிக்கல் இருந்தது. கடந்த முறை 21ல அவங்க ஊழலை பத்தி பெரிதா பேசினாங்க, எதிர்கட்சியா இருந்தப்ப பெரிய அளவுல களமாடினாங்க. 21லேருந்து 26 வரைக்கும் அவங்க எந்த முன்னெடுப்பும் செய்ய முடியல. இனி அவங்களால ஊழல் அப்படின்னு பேசினா நீங்க என்ன செஞ்சீங்கன்ற ஒரு கேள்வி வரும்ல. இப்ப நாளைக்கு இப்ப விஜயபாஸ்கர் அவர்களே உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க, திரு ஆதவ அர்ஜுனா திமுக பார்த்து இவங்க ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்ற தார்மீக வலிமை எங்க வரும்? அதுக்கப்புறம் 2 பேருக்குமே தார்மீக வலிமை போயிடும். ஏன்னா எந்த கட்சிக்குமே அது கிடையாது சார். அது விஜயபாஸ்கர் யாருமே அதை செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பாஜக நோக்கி கூட கேள்வி கேட்கலாம் சார். 10 வருஷங்களா ஒரு கேஸ் இருக்கு சார் சிபிஐல, நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்பீடப் பண்ணீங்களா? இப்படி இந்த கேள்வி எல்லாருமே கேட்கலாம். ஆக்சுவலா நீங்க வந்து இது வந்து வேறு விதமா பார்க்கலாம். அரசியல் ரீதியா இது அவருக்கு தனிப்பட்ட சிக்கல்கள். அதை தாண்டி அரசியல் ரீதியா அதிமுக ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. இப்ப புதுக்கோட்டையில இருக்க அதிமுக தொண்டர்களை பார்க்கும்போது அப்பா நிம்மதியா இருக்கான்னு சொல்றாங்க அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அவங்கல இதுல நான் ஏன் அந்த குதிரை பேரம்ன்ற ஒரு இடத்த இருக்கிறோம்னா, மக்கள் கால் கெடுக்க நின்னு இந்த தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சு வாக்களிக்கிறாங்க. எல்லாரையும் வாக்களிக்க வேண்டும்ன்றதுக்காக அவ்வளவு பெரிய ப்ராசஸ் நடக்குது இல்ல. நீங்க இவ்வளவு பெரிய ஒர்க் நடந்து 1 மாசத்துக்குள்ள சார் நீங்க ராஜினாமா பண்ணுவீங்க, இன்னொரு கட்சியில போய் சேருவீங்கன்னா அந்த மக்கள் மேண்டேட்டுக்கு இல்ல ஒரு மரியாதை இல்லையா? இல்ல அதுதான், அது நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. இதை நன்கு புரிந்து கொண்டதுனாலதான் இடதுசாரிகள், திருமாவளவன், ஐஎம்எல் கூட எல்லாருமே இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தொடர்ந்து சொல்றாங்க. இன்னைக்கும் வந்து இடைத்தேர்தலில் போய் பிரச்சாரம் செய்யலாம் ஒரு கேள்வி கேட்டா இதற்கு தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த விஷயம் இல்லைன்னா நிச்சயமா போய் இடைத்தேர்தலில் போய் பாங்க, உள்ளுக்குள்ள வந்து ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆகி நிக்கலனாலுமே அந்த இடைத்தேர்தல் எதிர்க்கு சார். இன்னைக்கு இப்ப திருமாவளவன் ஏன் சொல்றாரு, நாங்க வந்து தாவே கூட கூட்டணியே இல்லைங்கிறாரு. சூப்பர். இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்கள உள்ள வருவதை தடுக்குது. இது வந்து ஜனநாயகத்துக்கு சரியான விஷயம் இல்ல, தமிழ்நாட்டுக்கு சரியான விஷயம் இல்ல. இந்த அன்ஸ்டெபிலிட்டிங்கிறது கண்டினியூ ஆகுது. இதெல்லாம் நம்ம பேசதான் போறோம். ஆனா இதை பேசினால் டிவி கடை அப்ரோச் மாறி இருக்கா பாருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஒரு நுணுக்கமான வேறுபாடு, ஒரு கட்சி வெற்றி பெற்ற பிறகு பலர் வாய்ப்பு இல்லாதவங்க இனி இந்த கட்சி ஜெயிக்காதுன்னு சொல்றவங்க போறதை பத்தி எந்த இஷ்யூவும் இல்லை. இங்க பெரிய பேட்டர்ன் நம்ம தலைப்பிலே வச்சிருக்கிறது எம்எல்ஏக்கள் ராஜினாமா. அப்ப இது நம்பர் கேம் தான் நடக்குதா? அது அந்த இடத்துக்கு நோக்கி ராஜினாமா பண்றதன் மூலமாகவும் அவங்களுக்கு அவை பெரும்பான்மை சொல்றேன். நம்பர் கேம் தான் நடக்குதா? நம்பர் கேம் மட்டும் நடக்காம இருந்தாலும் ஒரு கண்ணி ஆயிருவாரு. இல்ல நம்பர் கேம் மட்டும் இல்ல, அதை தாண்டி பெரிய மாற்றம் நடக்குது. ஒரு திரளா போறாங்க. எத்தனையோ கட்சிகள், திமுக தோற்று போனது, அதிமுக தோற்று போனது, எவ்வளவோ நடந்தது சார். யாருமே கோபாலபுரம் சொல்லி பார்க்கலாம், இந்த அளவு கூட்டம் இல்ல. இன்னைக்கு பனையூர்ல
கேட்டுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, கதவு திறந்தா ஒருவேளை மதிவாணன் அவர்கள் சொன்ன மாதிரி எம்எல்ஏக்கள்னே வச்சுக்கோங்க, இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கான ரெகக்னிஷன் கொடுக்கல, அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அதிருப்தியில அதை செய்யறாங்கன்னு அப்படி பார்க்க கூடாதா? இதுக்கு ஏன் நம்ம தாவேகாவை குறை சொல்லணும்? அப்படி ஒண்ணு நடக்குதா? இது ஃபெயிலியர் வந்து இபிஎஸ் அவங்களோட ஃபெயிலியரா? இல்ல, நான் அதுக்கு தான் புதுக்கோட்டை கேஸ் சொல்லிட்டேன். புதுக்கோட்டை அதிமுக நிம்மதி பெருமூச்சுன்னு இருக்கிறது காரணம், ஒரு காலத்துல 6 தொகுதியில அதிமுக ஜெயிச்ச காலம் இருந்தது. இன்னைக்கு 3 தொகுதிகள்ல பாஜக போட்டியிடணும்னு சொன்னதா இவரே சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. இவர் எடப்பாடி சொன்னதாக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த இடத்துல வந்து பல சர்ச்சையாளர் விஷயங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. இது வந்து அது அப்படி பார்க்கலாமா? இல்ல, அப்படி பார்க்க முடியாது. இது நான் என்ன சொல்றேன், இதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் நடந்துட்டு இருக்குது. அதை நார்மலைஸ் பண்ண முடியாது. அதனாலதான் வந்து அவன் கட்சிகள் கூட இருக்க கட்சிகளே ஆட்சியில் பங்கேற்றக்கூடிய அந்த கட்சிகளை யோசிக்க பேசுறாங்க.